அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்கள் அனைவருக்கும். இன்றைக்கி ஜித்தாவில் காலநிலை மழை இப்போ லைட்டாக பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கடுந்த காற்று வீசிட்டு இருக்குது, ஒரு பக்கம் இடியுடன் கூடிய மின்னல்களும் காணப்படுது, பாரிய மின்னல்களும். அதுக்கு மத்தியில் தான் வீடியோ பாரிய மழையோடு வரப்போகுது. வானம் கடுமையாக இருக்குது. நம்ம பார்த்தது வடக்கு பக்கம், இது தெற்கு பக்கம். மழை இன்னும் இருட்டலை, பட் அந்த பக்கம் இருட்டு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே மழை பெய்வது என்பது ஒரு அரிதான ஒரு விடயம். அதாவது வருடத்தில் ஒரு முறையோ இரு முறையோ தான் மழை பெய்யும். கடந்த வருடங்களில் பெய்வதே இல்லை என்று தான் கூற வேண்டும். கடந்த ஒரு 3-4 வருஷமாக தான் இங்கே மழை வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை பெய்ஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுக்கன்னு சொன்னால், மக்களுக்கு இன்றைக்கி மழை வருதுன்றத நேற்றைய நாளிலே மக்களுக்கு எல்லாருக்கும் அறிவித்தது மட்டும் இல்லாமல் பாடசாலைகள் இருக்குதானே, மாணவர்களுக்கான பாடசாலைகள் அனைத்துக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஒரு சந்தோஷமான விடயம். அதே நேரம் இங்கே ஜித்தாவில் மழை எவ்வாறு பெய்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் கடுந்த காற்று வீசி கொண்டிருக்கு. அந்த பக்கமெல்லாம் கடும் மழை பெய்யுது. ஆகவே சவுதி அரசாங்கம் மழை பெய்வதற்கு முதல் முன்னாயத்தங்கள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று இலங்கையிலும் சமீப காலத்தில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டது. அதற்கான இலங்கை அரசாங்கமும் மழை பெய்வதற்கு முதலே முன்னாயத்தங்களை செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ வெரி மச்.